ஸோ இந்த ப்ரெக்னென்சியில் பேபியோட க்ரோத் எப்படி இருக்கும், அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்மளுக்கு எப்போ வயிறு தெரியும், ஸோ இந்த வயிறுங்கிறது நம்மளுக்கு வெளியில் தெரியறதுக்கு மேஜராக நம்மளுக்கு 2 க்ரைட்டீரியா இருக்குது. ஐயோ டாக்டர் எனக்கு என்ன, நான் ப்ரெக்னென்ட்டானு கேட்குறாங்க எல்லாரும், எனக்கு வயிறே வெளியில் தெரியலையே, பாப்பாவோட க்ரோத் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? வணக்கம், நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் இன் அடையார். எல்லாருக்குமே ப்ரெக்னென்ட் ஆனோனே எப்போ நம்மளுக்கு அந்த வயிறு தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை தான் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த ப்ரெக்னென்சியில் பேபியோட க்ரோத் எப்படி இருக்கும், அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்மளுக்கு எப்போ வயிறு தெரியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி அந்த ஒரு 5 இல்லை ஒரு 6 to 7 வீக்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பேபியோட ஸ்கேன் பார்த்து பேபியோட ஹார்ட் பீட் பார்க்குற நேரத்தில் பாப்பாவோடது கிட்டத்தட்ட ஒரு கடுகளவு தாங்க இருக்கும், ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூட்ரஸுங்கிறது ஒரு பெல்விக் ஆர்கன், அதாவது அது ஒரு பெல்விஸ்குள்ளே இருக்கிற ஒரு கையளவு, இந்த அளவுக்கு தான் இருக்கும் யூட்ரஸுங்கிறது, கையளவுக்கு இருக்கிற ஒரு பெல்விக் ஆர்கனுங்கிறதுனால அது பேபி வளர வளர தான் நம்மளுக்கு அந்த யூட்ரஸுங்கிறதே நம்மளுக்கு மேலே எழும்பி வரும். ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வீக்ஸ் to 16 வீக்ஸ், இந்த 12லேருந்து 16 வாரத்தில் தான் நம்மளுக்கு அந்த யூட்ரஸுங்கிறது பெல்விஸ்லேருந்தே மேலே ஏறி நம்மளுக்கு அது வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு 20 வாரம் ஆகும்பொழுது தான் அது ஒரு நம்மளோட தொப்புள் அளவுக்கு, அம்பலிக்கஸ் அளவுக்கு வரத்துக்கே அவ்வளோ நாள் நம்மளுக்கு ஆகும். ஸோ 20ன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் ஒரு 5 மாதம் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு 20 வாரத்துலேருந்து ஒரு 22 வாரம் ஆகும் பொழுது தான் நம்மளுக்கு அந்த வயிறில் அந்த ஒரு சின்னதாக ஒரு பம்ப் மாதிரி, அந்த பேபி பம்ப் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே அதே நேரத்தில் தான் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே பயப்படுவாங்க, ஐயோ டாக்டர் எனக்கு என்ன, நான் ப்ரெக்னென்ட்டானு கேட்குறாங்க எல்லாரும், எனக்கு வயிறே வெளியில் தெரியலையே, பாப்பாவோட க்ரோத் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ இந்த வயிறுங்கிறது நம்மளுக்கு வெளியில் தெரியறதுக்கு மேஜராக நம்மளுக்கு 2 க்ரைட்டீரியா இருக்குது. ஒன்று, நீங்கள் எவ்வளோ வெயிட்டில் இருந்தீங்க முன்னாடி, நீங்கள் உங்களுக்கு அந்த ஒரு அப்டமன் ரீஜனில் ஃபேட் ரொம்ப அதிகமாக இருந்ததா, தொப்பை மாதிரி ஏதாவது இருக்குதா, இல்லை ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்தீங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த யூட்ரஸும் நம்மளுக்கு வெளியில் தெரிய போகுதா இல்லையா அப்படிங்கிறது இருக்கும். ஒன்று அந்த மசில் டோன், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டான மசில் டோனாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு சட்டுன்னு வெளியில் அந்த ஒரு அப்டமன் வெளியில் யூட்ரஸ் வளர வளர கூட அவங்களுக்கு ஃபால் ஃபார்வர்டு மாதிரி ஆகி பெருசாக வயிறு தெரியாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மசில் ரொம்ப ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறச்சே அவங்களுக்கு ஈஸியாக அந்த அப்டமன் ஃபால் ஃபார்வர்டு ஆகி அவங்களுக்கு அந்த வயிறு ஈவன் மோர் பெருசாகவும் தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு ஒரு ரெட்டை குழந்தையாக இருக்கலாம், இல்லைனா பனிக்கூட நீர் அதிகமாக இருக்கலாம், அந்த மாதிரி இருந்தாலும் வயிறு நல்ல பெருசாகவே தெரியும். ஸோ ஒரு 20 வாரத்தில் தான் அந்த ஒரு தொப்புள் வரைக்கும் வரும். அப்புறமா ஒரு 36 வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த ஒரு ஸ்டமக் சைஸ் வரைக்கும் பேபி பம்புங்கிறது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக அது 36 வாரம் 8 மாதம் மேலே தாண்டி போகும்பொழுது தான் நம்மளுக்கு அது நல்லா தெரியும். ஸோ நீங்கள் அந்த ஒரு வயிறு தெரியலை அப்படிங்கிறத வச்சு பயப்படாமல், ஏன்னா ஒருத்தருக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு அப்புறமா வயிறு ஏற்கனவே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு மசில் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக லூஸாக இருக்கிறதுனால அடுத்த குழந்தை பொழுதும் நம்மளுக்கு அந்த ஒரு லாக்ஸிட்டி, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மசில் விரிஞ்சு இருக்கும், டயாஸ்டேசிஸ் ரெக்டைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு லாக்ஸிட்டியில் நல்லாவே ஃபால் ஃபார்வர்ட் ஆகி அப்டமன் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நல்ல பெருசாக தெரியும். ஸோ அவங்களோட அந்த ஒரு ஃபிசிக்கல் மேக்கப், அவங்களோட மசில் டோன், அதை பொறுத்து தான் அங்கே எவ்வளோ பெருசாக வயிறு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பட் இன் ஜென்ரல் ஒரு 5 மாதத்துக்கு மேலே, ஒரு 20-22 வாரத்துக்கு மேலே வயிறுங்கிறது நம்மளுக்கு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களோட மந்த்லி செக்கப்ஸ் உங்கள் டாக்டர்கிட்ட மந்த்லி போய்கிட்டு இருக்கீங்க, உங்களோட யூஸ்வல் ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்குறவங்க ஐயோ என்ன வயிறே தெரியல, பாப்பா வளர்ந்துச்சா, பாப்பா வளரலையா, பாப்பா ரொம்ப குட்டியாக இருக்க போகுது, பாப்பா வெயிட் கம்மியாக இருக்க போகுது அப்படின்லாம் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க. உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் போகும்பொழுது க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. ஸோ வயிறு தெரியறத வச்சு பாப்பாவோட வெயிட்டும் பாப்பாவோட க்ரோத்தும் டிட்டர்மின் ஆகாது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும்.